ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இன்றைக்கி விட்டோ ஸ்பேஸ் சீசன் 1 எபிசோடு 9 பார்க்கலாமா? இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் 300 வருஷத்துக்கு முன்னாடி சாரா ரிச்சர்டோட குழந்தைகளை கூட்டிகிட்டு போட்டில் தப்பிச்சு போனாங்கல்ல, அதை காட்டுறாங்க. இவங்க துடுப்போட்டில் கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல பனிமூட்டமாக இருக்குது. ரிச்சர்டோட பையன் ஒருத்தனுக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வேற வருது. ரிச்சர்ட் சாத்தான் கூட போட்ட ஒப்பந்தம் காரணமாக அவனோட வாரிசு யாராச்சும் இந்த தீவை விட்டு வெளியே போனால் அவங்க செத்து போயிடுவாங்க. இப்போது அந்த எல்லையை தாண்டினதுனால இந்த மாதிரி எல்லாம் அந்த பையனுக்கு ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு இருப்பாங்கள்ல, அவங்க தண்ணிக்குள்ளே விழுகிறாங்க. அந்த பொண்ணு பேர் ஃப்ரான்சஸ். சாரா ஒரு பெட்டியை தூக்கி போட்டு ஃப்ரான்சஸை பாதுகாப்பாக இருக்க சொல்கிறாங்க. ஃப்ரான்சஸ் அந்த பெட்டியை பிடிச்சிக்கிட்டு கடலுக்குள்ளே மூழ்காமல் தப்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுனால் போட்டுக்கிட்ட வர முடியலை. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க உயிர் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத பின்னாடி ஒரு கதையாக சொல்லுவாங்க. இப்போது ப்ரெசண்டில் நடக்கிற கதைக்கு வரலாம். பேட்ரிசியா டாம் கிட்ட அபாய ஒளியை ஒழிக்க விடணும்னு சொல்கிறாங்க. ரிச்சர்ட் வாரன் இறந்த அப்புறமும் இந்த சாபம் இன்னும் முடியலை. அது ஏன்னு இவங்களுக்கு தெரியலை. டாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு வயசானவர் வந்து 1783 பெரிய புயல் வந்துச்சு, மக்கள் எல்லாரும் கருமயங்களுக்குள்ளே தூக்கி வீசப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நாங்களே இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோம், இந்த பெருசு வேற என்ன? பேட்ரிசியா டோரை சாத்துறாங்க. 1783 வந்த புயல் மாதிரியே ஒரு புயல் வரப்போது போல். ஆனால் அது இயற்கையாக வந்த புயல் கிடையாது, இந்த தீவோட சாபத்தினால வந்தது தான். புயல் எந்த டைமில் வரப்போகுதுன்னு டாம் ஒருத்தருக்கு கால் பண்ணி அப்டேட் கேட்டு இருக்காரு. நம்ம எல்லாரையும் பாதுகாப்பு முகாமில் தங்க வைக்கணும்னு பேட்ரிசியா சொல்ல, இங்கே வந்திருக்க டூரிஸ்ட்லாம் நம்ம ஊரை பற்றி என்ன நினைப்பாங்க, நாங்கள் சுற்றி பார்க்க வந்தோம், ஆனால் புயல்னு சொல்லி எங்களை பாதுகாப்பு முகாமில் தங்க வச்சிட்டாங்கன்னு தப்பாக பேசுவாங்க, இது வெறும் புயல் தான், நான் பார்த்துக்கிறேன்னு டாம் சொல்ல, இப்போது இதை நீ பண்ணலாட்டி நிறையா பேரோட உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு பேட்ரிசியா சொல்கிறாங்க. டாம் கோவத்தில் டேபிளை போட்டு எட்டி உதைக்கிறான். கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு டூரிஸ்ட்டை வர வச்சேன், இப்போ எல்லாமே நாசமாக போச்சுன்னு டாம் புலம்பிட்டு சுவரில் ஒரு பெரிய ஃபோட்டோ மாட்டியிருக்கு, அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. அதோட வெயிட்டு தாங்காமல் இந்த பக்கம் அந்த பக்கம்னு டாம் தடுமாறி கீழே விழுகிறாரு. ஃபோட்டோ அவர் மேலே விழுந்து அமுக்கிக்கிட்டு இருக்கு. பேட்ரிசியா ஹெல்ப் பண்ணுன்னு, என்னால் நகர முடியலைன்னு டாம் கத்த, பேட்ரிசியா வேகமாக ஓடி வராங்க. அப்போ தான் ஒன்று கவனிக்கிறாங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணுக்கு ஒரு விரல் இல்லை. ஒரு விரல் யாருக்கு இல்லாமல் இருக்கும் ஞாபகம் இருக்கா? ரிச்சர்ட்டோட ஒரே பொண்ணு ஃப்ரான்சஸ்க்கு. சாரா அந்த பெட்டியை தூக்கி போட்டு எப்படியாச்சும் தப்பிச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அப்போது ஃப்ரான்சஸ் அந்த இடத்துல உயிர் தப்பிச்சிருக்காங்க. மற்றவங்களுக்கு என்னாச்சுன்னு போக போக பார்க்கலாம். பேட்ரிசியா டாமை காப்பாற்றாமல் அங்கேருந்து வேகமாக ஓடுறாங்க. அடியே பேட்ரிசியா காப்பாற்றிட்டு போடின்னு டாம் கதறிட்டு இருக்க, கென்னின்னு ஒருத்தன் வந்து டாமுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். அதுக்குள்ளேயும் ரோஸ்மேரி குறுக்கால வந்து யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, இதை நானே பார்த்துக்கிறேன்னு ஃபோட்டோவை மேலே தூக்க சொன்னால் பிடிச்சி கீழே அமுக்கிட்டு இருக்காங்க. கீழே போட்டு அமுக்கிறீங்கன்னு டாம் கத்த, பேசக்கூடாது டாம்னு ரோஸ்மேரி சொல்லிவிட்டு ஃபோட்டோவை நகத்தை அவங்களுக்கு முதுகு பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் கென்னி வந்து ஃபோட்டோவை எடுக்கிறான். பேட்ரிசியா வேகமாக வந்து, இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணுக்கு ஒரு விரல் இல்லை, இந்த பொண்ணோட பிரதர் வண்டி சக்கரத்துக்குள்ளே அவள் கையை விட்டுருக்கான், அதில் ஒரு விரல் கட்டாயிருக்குன்னு இந்த டைரியில் போட்டிருக்குன்னு ஒரு டைரியை டாம் மேலே விட்டு எறிகிறாங்க. சரி, இப்போ அதுக்கு என்னென்னு டாம் கேட்க, இவங்க தான் ரிச்சர்ட்டோட பொண்ணு ஃப்ரான்சஸ், மர்மமான முறையில் கரையில் ஒதுங்கினதா குறிப்பில் இருக்குது, ரிச்சர்ட்டோட ரத்த சொந்தம் இன்னும் இருக்குது, அதான் சாபம் போகலைன்னு பேட்ரிசியா சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்க ஃப்ரான்சஸாக இருந்தால் 400 வருஷமாக இருக்க இந்த ஃபேமிலியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டாம் கேட்க, ரோஸ்மேரிக்கு இவங்க வம்சாவளி பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரியும்னு பேட்ரிசியா சொல்ல, சரி அதை வச்சுக்கிட்டு எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி அத்தனை பேரையும் கொல்ல சொல்கிறியான்னு டாம் கேட்குறான். டாம் விக்குக்கு கால் பண்ணி சைரனை ஒழிக்க விட சொல்கிறாரு. ஷெரீஃப் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக அவர் மனைவியோட காரில் துறைமுகத்துக்கு வராரு. ஆனால் கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஷெரீஃபோட மனைவி நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறாங்க. அப்போது சைரனும் ஒழிக்க ஆரம்பிக்குது. இவங்க போட்டில் மெயின்லேண்டுக்கு போக முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ எந்த போட்டும் புயல் காரணமாக மெயின்லேண்டுக்கு போகாதுன்னு ஷெரீஃபுக்கு தெரிய வருது. என்ன பண்ணுறது, அவரோட குழந்தை இங்கே பிறந்தா வாழ்நாள் ஃபுல்லாக இங்கே தான் வாழ்ந்து இறந்து போகணும். தீவோட சாபம் போக ரிச்சர்ட்டோட ரத்த சொந்தம் ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் கொன்னா மட்டும்தான் எல்லாமே நார்மலாகும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்க போகுது. ஷெரீஃப் போட்டுக்கு தேவையான ஆயில் கேன்ஸை எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போது விக் அங்கே வந்து, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்க, எனக்கு போட்டு ஓட்ட தெரியும், என் குழந்தை இங்கே பிறக்கக்கூடாதுன்னு ஷெரீஃப் சொல்ல, இங்கேருந்து மெயின்லேண்ட் 40 மைல் தூரம் இருக்குது, இந்த போட்டில் எரிபொருள் ஃபுல்லாக இருந்தாலும் 15 மைல் தான் போக முடியும், ஒருவேளை போகிற வழியில் நீ எரிபொருளை நிரப்புனாலும் இப்போ இருக்க கண்டிஷன்ஸை பார்த்தா பெரிய அலை வந்து போட்டை கவிழ்க்க சான்ஸ் இருக்குன்னு விக் சொல்கிறாரு. ஷெரீஃபுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. புயல் காரணமாக இங்கே வசிக்கிற மக்கள், இந்த இடத்த சுற்றி பார்க்க வந்தவங்க எல்லாரையும் பாதுகாப்பு முகாமில் தங்கன்னு மேயர் உத்தரவு போட்டிருக்காருன்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கேட்ட எல்லாரும் பாதுகாப்பு முகாமுக்கு வந்துட்டு இருக்காங்க.
டூரிஸ்ட் எல்லாரையும் பஸ் மூலமாக ஷெல்டருக்கு கொண்டாந்து விட்டுட்டு இருக்காங்க. டூரிஸ்ட் ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறதா டாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது டாமோட பையனும் அங்கே வர அவனை கூப்பிட்டு, டே கண்ணா, பேஸ்பால் மேட்ச்சுக்கு போக முடியலைன்னு வருத்தப்படாத, எப்போ வேணாலும் நம்ம போகலாம், வெளியே மட்டும் போயிடாதேன்னு டாம் எவனுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. டாம் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு பேட்ரிசியா சொல்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஜெனரேட்டர் வேலை செய்யலைன்னு கென்னி சொல்கிறான். எமர்ஜென்சி பேட்டரி மூலமாக ஓடிட்டு இருக்கு, அதுவும் அரை மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும், அப்புறம் கரண்ட் இல்லாமல் தான் எல்லாரும் ஷெல்டரில் இருக்கணும்னு கென்னி சொல்ல, சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு டாம் கேட்க, கேரட் பேக்கப் ஜெனரேட்டர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு லைட் ஹவுஸ் போயிருக்காருன்னு கென்னி சொல்கிறான். டாம் பைனாக்குலர் வழியாக லைட் ஹவுஸில் இருக்க கேரட்டை பார்க்குறாரு. உடனே கேரட்டுக்கு கால் பண்ணி ஸ்டார்டர் தேவைப்படுதுன்னு டாம் சொல்கிறாரு. ஸ்டார்டர்னா ஜெனரேட்டர் வேலை செய்யலாட்டி அதை ஆன் பண்ண உதவக்கூடியது தான் ஸ்டார்டர். இந்த புயலில் எப்படி நான் ஸ்டார்டரை எடுத்துகிட்டு வரதுன்னு கேரட் சொல்ல, டாமுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. சரி, வேறு வழி இல்லைன்னு டாம் லைட் ஹவுஸுக்கு போக முடிவு பண்ணுறாரு. இந்த புயலில் நீ வெளியே போகிறது ஆபத்துன்னு பேட்ரிசியா சொல்ல, டாம் அதை கேட்காம காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஷெரீஃப் அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஷெல்டருக்கு வர, அவர் மனைவிக்கு பிரசவ வலி வர மாதிரி இருக்குது. டாக்டர் கீழே தான் இருக்காருன்னு பேட்ரிசியா அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. விக்கும் அந்த இடத்துக்கு வர, பேட்ரிசியா ஒரு டைரி வச்சுருந்தாங்கல்ல, ஃப்ரான்சஸை பற்றி எழுதியிருக்கோம், அந்த டைரி கீழே கிடக்குது. அதை விக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. விக் ரோஸ்மேரி கிட்ட அந்த டைரியை கொடுத்து, எனக்காக நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு விக் சொல்கிறாரு. டாம் காரில் லைட் ஹவுஸுக்கு வந்துட்டு இருக்காரு. இடியுடன் கூடிய கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. எப்படியோ லைட் ஹவுஸுக்கு வர கேட்லாம் ஏறி குதிச்சு உள்ளே வராரு. கேரட்னு கத்திட்டு வர அங்கே அவர் இல்லை. பைனாக்குலர் வச்சு பார்த்தா கேரட் ஷெல்டருக்கே போயிட்டாரு. ஃபோனை போட்டு, டே நான் இங்கே ஸ்டார்டரை தேடி வந்தா நீ அங்கே போயிட்டியான்னு டாம் கேட்க, கேரட் ஸ்டார்டரை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, ரொம்ப நல்லது நான் அங்கே வரேன்னு டாம் சொல்ல, அதை கேட்காம கேரட் நான் லைட் ஹவுஸுக்கு வரேன்னு கிளம்பிட்டு இருக்காரு. டேல் அறிவு கெட்டவனே, அவரை வர வேண்டான்னு சொல்ல, நான் அங்கே வரேன்னு டாம் கத்திட்டு இருக்க. கருமேகங்கள் சூழ்ந்து கடலில் சுழல் ஏற்பட்டு சுற்றிக்கிட்டு வர டாம் இதய துடிப்பே நின்றுடும் போல் அந்த அளவுக்கு மோசமான புயல் வரப்போகுது. இதை பார்த்து பயந்து டாம் காரை எடுத்துக்கிட்டு வேகமாக ஷெல்டரை நோக்கி போயிட்டு இருக்காரு. எப்படியோ தப்பிச்சு டாம் ஷெல்டர்கிட்ட வர கேரட் அவரோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. கேரட், முட்டா பையலை உள்ளே போடா, சூறாவளி சுற்றி வந்துட்டு இருக்கு, பறந்துட போகிறேன்னு அவரை உள்ளே அடித்து துரத்த, இந்த பக்கம் அந்த டாட் இருக்கான்ல, காளானை கூட மாற்றி கொடுத்து டாமை படுக்க போடுவான்ல, அவன் பதறி அடிச்சுக்கிட்டு வர, அப்போ கூட டாமை விக்குன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட சாக்ஸ் பேக்கில் இருந்து கீழே விழுகுது. அதை அவன் எடுத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கீழே போட்டுட்டு வேகமாக உள்ளே வாடான்னு டாம் கத்த, புயல் காற்று அப்படியே அவனை மேலே தூக்கிட்டு போகுது. இதை பார்த்து டாம் தலை தெறிக்க உள்ளே வந்து கதவை சாத்திக்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி, யாரும் இந்த ஷெல்டரை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு டாம் பேட்ரிசியா கிட்ட சொல்ல, ரூத் மட்டும் இங்கே வரல, அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்ல, சரி வீட்டுக்குள்ளே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாம் சொல்கிறாரு. விக் அங்கே வந்து, நீங்கள் 2 பேரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. ரோஸ்மேரி சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்க, இங்கே என்ன நடக்குதுன்னு டாம் கேட்க, நான் ரோஸ்மேரி கிட்ட ரிச்சர்ட்டோட வம்சத்தை பற்றி ரிசர்ச் பண்ண சொன்னேன்னு விக் சொல்ல, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு டாம் சொல்ல, ரிச்சர்ட்டோட வாரிசு ஒருத்தர் தான் இப்போ உயிரோடு இருக்காங்கன்னு ரோஸ்மேரி சொல்ல, அது யாருன்னு சொல்லுங்கள், எனக்கு டைம் இல்லைன்னு டாம் கேட்க, ஒழுங்காக உட்காரு அப்போ தான் சொல்லுவேன்னு ரோஸ்மேரி சொல்ல, டாமும் அமைதியாக உட்கார, டாம் இது யாருன்னு நீ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு பேட்ரிசியா சொல்ல, டாம் மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிக்க, டாம், பேட்ரிசியா, விக் 3 பேரும் மூடிட்டு உட்கார, ரோஸ்மேரி ரிச்சர்ட்டோட வம்சாவளி பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாரா ரிச்சர்ட்டோட குழந்தைகளை கூட்டிகிட்டு படகுல தப்பிச்சு போனப்போ எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஆனால் ஃப்ரான்சஸ்னு ஒரு பொண்ணு மட்டும் எப்படியோ கரை ஒதுங்கியிருக்காங்க. அவளை பார்பனஸ்னு ஒரு பெரிய பணக்காரர் அந்த பொண்ணுக்கு தங்க இடம் கொடுத்து, போட்டுக்க ட்ரெஸ் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவருக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை வந்திருக்கு. ஃப்ரான்சஸுக்கு வயசு அப்போ 14 தான். ஃப்ரான்சஸை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. பார்பனஸ் அதுக்கப்புறம் இறந்து போகிறாரு. அந்த பையன் வழியாக தான் இத்தனை வருஷமாக ரிச்சர்ட்டோட வம்சம் இன்னும் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே வராங்க. 10 நிமிஷத்துக்கு அந்த கதையை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு டாமே டென்ஷன் ஆகி கத்துறான். நான் வரிசையாக தான் வருவேன்னு ரோஸ்மேரி சொல்ல, சரி சொல்லி தொலைங்கன்னு டாம் அமைதியாக உட்காந்து கதையை கேட்டுட்டு இருக்கான். இந்த குழந்தை இறந்து போச்சு, இவங்க லெஸ்பியன் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து கடைசியாக 2 பசங்க, கிராண்ட் லிவிங்ஸ்டன், சார்லஸ் லிவிங்ஸ்டன் உயிரோடு இருந்தாங்க. இதில் சார்லஸ் மட்டும் ஃப்ளோரன்ஸ்னு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தையும் இல்லை.
அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. மிஸ் விட்டோஸ்பேன்னு நேம் போட்டிருக்கு. இவ்வளோ அழகான பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறத என்னாலே நம்ப முடியலைன்னு ரோஸ்மெரி சொல்கிறாங்க. அப்படின்னா இவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்கதான்னு டாம் கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இருக்க வயசான ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ரூத் லிவிங்ஸ்டன். ரூத்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இருப்பாங்கள்ல, அவங்க தான் அது. டாம் ஷாக்காகிறாரு. டாம், பேட்ரிசியா, விக் 3 பேரும் என்ன பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரூத் நமக்கு பர்த்டே வந்தால் கேக்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. உன்னோட பையனையும் அவங்க வீட்டில் எத்தனை நாள் வச்சு பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் அதெல்லாம் நினச்சி பாருன்னு பேட்ரிசியா சொல்ல, இதை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். உனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. பயங்கரமான புயல் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களோட உயிர் ஆபத்தில் இருக்குன்னு டாம் சொல்ல, அவங்க பின்தலையில் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணால் உயிர் உடனே போய்ட்டுன்னு விக் சொல்ல, அது காட்டு மிராண்டித்தனம்னு பேட்ரிசியா சொல்ல, இல்லை அது அவங்க இந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்கு பண்ண போகிற தியாகம். அவங்கள கொன்னுட்டா 300 வருஷம் சாபம் முடிஞ்சிடும். எல்லாரும் நிம்மதியாக வாழலான்னு விக் சொல்கிறாரு. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டான்னு டாம் சொல்ல, அப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு பேட்ரிசியா கேட்க, டாம் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்ப இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.